மாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா. இந்த நாளுக்காக கிட்டத்தட்ட நான் என்னோட 25 வருஷம் நான் பாழாக்கிட்டேன் மாமா. இத்தனை வருஷம் மாமா, இந்த ஒரு 3 முடிச்சு நீங்கள் என் கழுத்தில் கட்டணுன்னுட்டு இத்தனை வருஷம் என்னை காக்க வச்சுட்டிங்களே மாமா. பரவாயில்ல மாமா, அந்த கஷ்டத்துலேயும் எனக்கு ஒரு சுகம் இருக்குது மாமா. எப்படியோ நீங்கள் எனக்கு புருஷனாக வரப்போகிறீங்களே, அது போதும் மாமா. எனக்கு வேறு எதுவும் வேணாம். இங்கே பாரு மோனிஷா, நீ சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் என் உசுறு போகிற வரைக்கும் இந்த பூமியில் என் உடம்பு புழுப்பூச்சி தின்ற வரைக்கும் என் மனசில் என் த்ரிஷா மட்டும்தான் இருப்பா. நான் உனக்கு 3 முடிச்சு போட்ட உடனே நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிட முடியாது. நான் மனசார நினைக்கணும். நான் ஆசைப்பட்டு உன் கழுத்தில் 3 முடிச்சு எப்போ கட்டுறேனோ அப்போ தான் நீ என்னோட பொண்டாட்டி. நீ நினச்சிக்கோ, என்ன உன் கட்டின புருஷனா, உன் ஆசை புருஷனா. ஆனால் நான் உனக்கு எப்போவுமே புருஷனாக இருப்பேன்ட்டு நீ கனவுல கூட நினைக்காத, சரியா? நீ நினச்சிக்கலாம் என் மாமா என் மேலே அதிகமாக அன்பு வச்சிருக்கிறதுனால என் பக்கத்தில் தாலி கட்டுறதுக்கு தயாராகிட்டாரன்னுட்டு. ஆனால் அது உண்மை இல்லை. என் பொண்டாட்டி த்ரிஷாவோட உசுரை காப்பாற்ற தான் இந்த மாதிரி ஒரு இக்கட்டில் நான் உக்காந்துட்டு இருக்கேன். நீ நினச்சிக்காத, நான் உனக்கு உன் கழுத்தில் வெறும் தாலி தான் கட்டுறேன்னு ஒழிய நிரல கூட நான் தொடமாட்டேன் மோனிஷா, தொடமாட்டேன் மோனிஷா, தொடமாட்டேன் மோனிஷா. பரவாயில்ல மாமா, அது நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் என் கழுத்தில் தாலி மட்டும் கட்டுங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். உங்களை என் கிட்ட எப்படி நான் வர வைக்கணும், உங்களோட புள்ளியை என் வயிற்றில் எப்படி சுமக்கணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் தலைக்கு எடுத்துக்காதீங்க, ஓகேவா? மறுபடி நான் சொல்கிறேன், அந்த த்ரிஷாவோட பேச்சு எடுக்காதீங்க. எனக்கு கோவம் மூக்குக்கு மேலே வந்தா என்னாலேயே எங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது மாமா. அது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. சைலண்ட்டாக என் கழுத்தில் 3 முடிச்சு போட்டுருங்க. அப்புறமா மிச்சத்தெல்லாம் பேசிக்கலாம். த்ரிஷாவை, அதாவது சாரி என் வீட்டு வேலைக்காரியை அப்புறமா பேசிக்கலாம், சரியா? சுதாகரே, அப்படி என்ன அப்போத்துலேருந்து பேசிகிட்டே இருக்க? சாமி நல்லா வேண்டிக்கோ, இந்த கல்யாணம் ஆச்சும் நல்லபடியாக இருக்கணும், அப்புறம் வாரிசு வரணும், என்னை பேசினவெல்லாம் தலை குனின்னு நல்லா வேண்டிக்கோ. என்னடா சுதாகரே, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ என்ன யோசிக்கிற? அண்ணி, அவர் த்ரிஷாவை யோசிக்கிறார் அண்ணி. அவர் எதுவும் கேட்காதீங்க, தாலி கட்டி முடியட்டும், அப்புறம் மிச்செல்லாம் பேசிக்கலாம். ஆமாண்டி, நீ சொல்கிறது கரெக்ட் தான். அவன் மூஞ்ச பத்தலே தெரியுது. என் வீட்டு வேலைக்காரியை யோசிச்சுட்டு இருக்கான்னுட்டு. யோசிக்கிட்டோம். மோனிஷா காலத்தில் 3 முடிச்சு போடுற வரைக்கும் தானே, போட்டு பிறகு மிச்செல்லாம் மோனிஷா பார்த்துக்குவா. நாடி அடித்தோ கங்கணத்தை கட்ட சொல்லிடலாமா? கடவுளே, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுப்பா. என் த்ரிஷா இருக்கிற இடத்துல நான் இவளெல்லாம் பொண்டாட்டியை வச்சு நினைக்க கூட பார்க்க முடியல. இவ கூட நான் எப்படி வாழுவேன்? கடவுளே, நீதாப்பா ஏதாச்சும் பண்ணணும். சாமிஜி, கட்ட சொல்லிடலாம். மோனிஷா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. நீ பெரிய தப்பு பண்ணுற. இன்னொரு தடவை வேணுமா நல்லா யோசி. நீ என்ன த்ரிஷாவை பழி வாங்குறன்னுட்டு நீ உன்னையே உன்னோட வாழ்க்கையே பழி வாங்குற. ப்ளீஸ் மோனிஷா, புரிஞ்சுக்கோ மோனிஷா. மாமா, நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டுறீங்கன்னுட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் மாமா. அந்த சந்தோஷத்தை கெடுத்துடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. 3 முடிச்சுன்றது 3 செகண்டில் முடிஞ்சிடும் மாமா. நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டுற அந்த ஃபீல் நான் உணரணும் மாமா, ப்ளீஸ் மாமா. மாங்கல்ய தந்து நானேகா மவ ஜீவன ஹீதுனா. இந்தாங்கப்பா, தாலி கட்டுங்கோ. கெட்டி மேளம். மாங்கல்ய தந்து நானேனா நவ ஜீவன ஹேதுனா சஞ்சே பத்ராம் விசுபதே சஞ்சீவ
கட்டுப்பா தாலியே சுதாகரே. கட்டுங்க மாப்பிள்ள, கட்டுன கட்டுப்பா. தாலியை. கட்டுமாமா தாலியை, இல்லைன்னா ஃபோன் பண்ணிடுவேன். மன்னிச்சிடு திரிஷா, என் விருப்பத்தால இந்த கல்யாணம் நடக்கலடி. என்ன மன்னிச்சிடு. என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு பாவம்னா இது மட்டும்தான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை விலக்கேற்றவனாயிட்டேனே கடவுளே. அண்ணி, எப்படி நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிச்சு அண்ணி. இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் அண்ணி. இது போதும் அண்ணி. என் பொண்ணுக்கு சுதாகர் புருஷன் ஆயிட்டேன். வேற எது வேணாம் அண்ணி. ஆமாண்டி சுகுந்தா, எப்படி நல்லபடியா பசங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஒரு வேளை அந்த பீடை ஒளிஞ்சிச்சுடி அம்மா. யாரம்மா சொல்ற? கீழே நீது? வேற யாரு, உன்னோட எக்ஸ் அண்ணியை சொல்கிறேன். ஓ, த்ரிஷா அண்ணியவா? இனிமே அவளெல்லாம் அண்ணின்னு கூப்பிடாத, பிச்சைக்காரின்னு கூப்பிடு. ஓகே மம்மி. பொண்ணும் மாப்பிள்ளையும் ஏந்துருங்க. ஏந்து போய் சாமியை கும்பிட்டு வாங்கும். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா சாமி? நல்லபடியாக தாலி கட்டிட்டாரு உங்கள் பையன். இனிமே அவங்களோட வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது. அவரோட ஜாதகப்படி இன்னைக்கு நல்ல நாள் அதுவும் கல்யாணம் இருக்குது. 10 மாதத்துல அவருக்கு ஒரு வாரிசு வந்துடும். வந்த உடனே எனக்கு ஏதாச்சும் செய்யுங்கோ. நீங்கள் சொல்கிறதே வேணாம் சாமிஜி, கண்டிப்பாக செய்கிறோம். சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி சாமிஜி. கங்க்ராச்சுலேஷன் அண்ணா. இந்த கல்யாணம் ஆச்சும் நல்லபடியா உருப்பிட்டு எப்படியோ என்ன அத்தை ஆக்கிடு, சரியா? எப்படியோ எனக்கு அந்த அண்ணியே சுத்தமா பிடிக்காது. எப்படியோ இந்த அண்ணியாச்சும் வந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். நான் அன்னிக்கே சொன்னேன், அந்த ரா பிச்சைக்காரி ஃபேமிலியே நம்ம வீட்டுக்கு எனக்கு அண்ணியா வர வச்சிடாதீங்க, நம்ம வீட்டுக்கு மருமகளா வர வச்சிடாதீங்கன்னுட்டு. யாராச்சும் கேட்டீங்களா? எப்போ அனுபவிக்கிறீங்க? எப்படியோ மோனிஷாவை கட்டிக்கிட்டீங்க, நல்லதுதான். கங்க்ராட்ஸ் மோனிஷா. இன்னும் மாடி அழுவுற நீயே? ஓ, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறியா? இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் நல்லதுக்கு தான். என்னத்த மனசுல வச்சுக்கன்னு சொல்றான்னு தெரியலையே. கடவுளே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மோனிஷா. எப்படியோ எங்க அண்ணன் பையனே உனக்கு புருஷனா அமைஞ்சிட்டான். இது போதும்டி, எனக்கு வேற எதுவும் வேணாண்டி. அழாதம்மா, நான் தான் சொன்னேன்ல எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னுட்டு. ஆமாண்டி, இருந்தாலும் மனசுல எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடி. பயமா? எதுக்குமா பயம்? இல்லடி, மாப்பிள்ளை உனக்கு தாலி கட்டின உடனே நான் அங்கே அழுதுகிட்டு இருந்தேனா, அத்தை பார்த்து உங்க அத்தை என்ன வந்து, ஓ இப்பவே நீ பழகிக்கிறிய அழுவுறது, அழுவுந்துடி. அதுக்கு என்னடி அர்த்தம்? என்னம்மா நீ ஏதேதோ யோசிச்சு நீயே ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிற. சரி, அதுக்கு என்ன அர்த்தம்? அடியே பைத்துக்காரி, நீ தான் இப்போ மருமகளாக போயிட்டல்ல, உன்னை அவன் இம்சை கொட்டிக்கு வாழாமா, நான் தினம் அழுவுறேனாமா அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்கிறாடி என்னவோ. அழுவுறது நானா இல்லை உங்கள் நொன்னியான்னு பார்க்கலாம். நீ அழாதம்மா, சும்மா இருமா ப்ளீஸ்மா. மாமா என் கழுத்தில் தாலி கட்டினாருன்னுட்டு நான் சந்தோஷத்தில் இருக்கிறேன். ப்ளீஸ்மா, இதெல்லாம் சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாது. சரிடி, நான் எதுவும் சொல்லலை, நீ எதுவும் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன், விடுமா. எங்கள் பார்ப்பா சுதாகர், இன்னைக்கு நைட்டே சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வாரிசு தெளித்து நிற்குமா, சரியா? இப்போ டைம் இல்லை, உள்ளே போய் கும்பிடுத்துக்கலாம். இங்கிருந்தே மனசார சாமியை கும்பிட்டு நடுங்க போகலாம். கும்பிட்டுக்க மனுஷா நீயும். சரிங்கத்த. கடவுளா கடவுள், இதுக்கப்புறம் நான் கடவுளே கும்பிடுறதை விட்டுடலான்ட்டு இருக்கேன். கடவுள் இருந்தா என்னை இப்படி ஒரு நிலைமையில நிற்க வச்சிருப்பாரா? என் த்ரிஷாக்கு ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். அவ என்ன ஆளான்னே தெரில. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. மாமா, கண்டது யோசிக்கிறத விட்டு சாமியை கும்பிடுங்க மாமா. இன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தம் இருக்குதான், நம்ம சீக்கிரமாக கிளம்பணும்ல, சாஸ்திரம் நடக்கணும் இல்லை. கும்பிடுங்க மாமா. உனக்கு அது மேலே வர ஆசை இருக்குதா மோனிஷா? ஏன் மாமா, அது மேலே ஆசைப்படுற தகுதி எனக்கு இல்லையா? த்ரிஷா அழகை விட என் அழகு குறைச்சல். என்னை பாருங்க மாமா, தங்க சிலை மாதிரி இருக்கிறேன். இந்த தங்க சிலையை ஒரிசி பாருங்க, அப்போ புரியும் என்னோட அருமை. சரி, கோயிலில் கூட உனக்கு அதே நினைப்பு தான்.
மாமா அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்குது மாமா நீங்கன்னா எனக்கு உசுரனிட்டு அதுக்கு தான் என் கழுத்தில் உங்கள் கையார தாலி கட்டி வச்சிருக்காரு அது மறந்துடாதீங்க. கடவுளாம் கடவுள், நீ செஞ்ச தப்புக்கு கடவுளை எதுக்கு பலியாக்குற? நீ என்ன பிளாக்மெயில் பண்ணித்தானே உன் கழுத்தை தாலி கட்டி வச்சுக்கின. இதுல எங்கிருந்து வந்தார் கடவுள்? வாடி வா, உன்னதான் நான் எப்போ எதிர்பார்த்தேன். என்ன எவ்வளோ லேட்டாக வர? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஓ ஓ சாரி சாரி, பிச்சை கிட்ட வந்தியா? அம்மா 2 rupees 3 rupees இந்த கொடுத்து அனுப்புமா. இங்கே பாருங்க மாமா, இந்த கல்யாணத்தில் நீங்கள் இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கினீங்கன்னுட்டு உங்கள் எக்ஸ் ஒய்ஃபுக்கு தெரியணும். எதனா காமிச்சிக்கிட்டீங்க, அடியாளுங்க பின்னாடி தான் இருக்கிறாங்க, வர வச்சு உங்கள் கண்ணு முன்னாடி வெட்டி போட்டுருவேன். என்னங்க என்னங்க இது? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் முடிஞ்சு 10 நிமிடம் ஆகுது. ஏன் கழுத்தில் இருக்கிற தாலி பார்க்கலையோ? எதுக்கு? நான் என்ன பண்ணங்க? நான் உங்களுக்கு என்னங்க குறை வச்சேன்? என்னை விட்டு நீங்களும் அங்கே முழுச கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க. நான் ஒரு நம்பிக்கையில தாங்க வந்தேன். ஆனா சத்தியமா என் மனசு கண்ணாடி போல உடைச்சிட்டீங்களேங்க. என்னால எதுவும் பேச முடியாது இப்போதைக்கு, என்ன மன்னிச்சிடு. உன்கிட்ட என்ன குறை இல்லையா? நீயே ஒரு குறை தான், அதுலேயும் நீ ஒரு மலடி. என் மாமனுக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுக்க வழி தகுதி இல்லாதவ நீ குறை இல்லாதவளா? உன்னால என் மாமனுக்கு அந்த ஊரில் எவ்வளோ மானமரியாதை போயிருக்கும். தலை நிமிர்ந்து என் மாமனால் நடக்க முடியல. இன்னைக்கு தாண்டி ஒரு புடிய மாமா நல்லபடியாக ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. அத்தை கெடுக்கிறதுக்கு ஓடி வந்துட்டியா? எங்கே இருந்தாலும் மோப பிடிச்சிக்கின்னு வந்துடுற. யாரு சொன்னது உனக்கு? எங்க நீ பேசாத, நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ சென்டர்ல வராத. யாருக்கு யாரடி வீட்டுக்காரு? அவரு எனக்கு தாண்டி வீட்டுக்காரு, எனக்கு மட்டும்தான் வீட்டுக்காரு. இனிமேலாம் நீ என் வீட்டில் வேலை செய்யறதுக்கு கூட தகுதி இல்லாதவன். உன்னை போய் போனா போதுன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை உனக்கு வீட்டு மருமகளாக்குனா இல்லாத பொல்லாத வேலைங்களை செஞ்சு என்ன நான் பண்ணுறேடி நீ? நான் இருக்கிற வேண்டிய இடத்துல இத்தனை வருஷம் நீ இருந்துட்ட, போனா போதுன்னு விடுறேன். மரியாதை இங்கிருந்து போயிடு. என்னங்க அவ என்ன என்னென்ன வார்த்தை பேசிட்டு இருக்காங்க? நீங்க இப்படி குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறீங்க. சொல்லுங்க அவளுக்கு நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. ஓ, நீங்க தான் இப்போ அவ கழுத்துல தாலி கட்டிட்டீங்கல்ல, அவ மேல விருப்பம் இல்லாம கட்டியிருப்பீங்க அதுதானே. நானும் ஒரு முட்டாளா இருந்திருக்கிறேன்னு நினைச்சா எனக்கு வெக்கமாவும் வேதனையாகவும் இருக்குதுங்க. உங்க மேலேயே நான் இப்படி உசுறு குசுரா இருந்தேன். எனக்கு குழந்தை இல்லைதான், ஆமா நான் மலடி தான், இல்லைன்னு நான் சொல்லலையே. ஆனா ஏன் குழந்தையா நீங்க இருப்பீங்கன்னு நினச்சிட்டேங்க. ஆனா அது ஒரு கனவு தான், தெரியாம போயிடுச்சுங்க. எனக்கு குழந்தையும் இல்லை, புருஷனும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஒரு அனாதைன்னுட்டு இப்போதாங்க எனக்கு புரியுது. இத்தனை வருஷமும் நான் ஒரு முட்டாளா அவங்க கூட வாழ்ந்துட்டேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. என்ன மாப்பிள்ளை இது? என்ன இது? உங்களுக்கு எதுனா அறிவு இருக்குதா? இதை நான் சும்மா விட போறதில்லை. நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். Oh my god, what a silly joking. ஓ, கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா? யார் மேல? என் புள்ள மேல. தாராளமாக கொடுங்க. ஒரு கேஸுன்னா 2 கேஸ் போடுங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா எங்ககிட்ட பணம் இருக்குது. பணத்தை காமிச்சா எங்கள் கால் கீழே இல்லாதவங்களே இல்லை. அந்த பணத்தை பார்த்துன நீயே உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வச்ச. இங்கே பாரு, போலீஸ்காரன் கோயிலுக்கு பின்னாடி தாக்குறான். போய் கூப்பிட்டுன்னு வா. அவனுக்கு கொஞ்சம் காசு வெட்டி விட்டா அவன் உன்னையும் உன் பொண்ணையும் அடித்து கோயில் வெளியே துரத்து விட்டுருவான். மரியாதையாக இங்கேருந்து போயிடு. இல்லை இந்த சாந்தா யாருன்னு பார்ப்பேன். அப்படி சொல்லுங்க நீ.
எங்க வந்து யாரை மேய்றாங்க? எங்க ஸ்டேட்டஸ் என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன? பிச்சைக்கார குடும்பத்தெல்லாம் எவன கோயிலுக்குள்ள விட்டுந்து சி அடிச்சு துரத்துங்கடா இவங்கள. யாரடி பிச்சைக்கார குடும்பம்ன்ற? நீதாண்டி பிச்சைக்கார குடும்பம். நீடி எச்ச கொஞ்சம் கூட வெக்க இல்லாம ஆல்ரெடி கல்யாணம் ஆனவனை ரெண்டாம் தரமும் உன் பொண்ணு கட்டி கொடுத்துருக்கிய நீடி பிச்சைக்காரி எச்சக்கலை நாயே. வார்த்தையே அழுந்து பேசு. எங்கள் அம்மாவை பார்த்து எச்சக்கலை நாயேன்றியா? நீடி நீயும் உன் பொண்ணு தாண்டி எச்சக்கலை நாய்ங்க. எப்படி நாய் மாதிரி ஓடி வந்திருக்கிறீங்க பாருங்க. ஏன் புருஷனா ஏன் புருஷன் காசுப்பட்டு பொண்ணை கொடுத்த நீ எச்சக்கலை நாய். எங்கள் அம்மா இல்லை, நான் தாலி கட்டின்னு இருக்கிறது என் சொந்த தாய் மாமனோட என் மாமாவை எனக்கு குழந்தையில் இருக்கும்போதே நிச்சயம் பண்ணிட்டாங்க. இவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னுட்டு. எப்போ வந்தவெல்லாம் எப்படி பொண்டாட்டி ஆக முடியும்? மசியாக்கலை அவள் என் பொண்ணே இல்லடி. சூப்பர் மம்மி. நீங்கள் யாரும் பேசாதீங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரர் பேசிக்கிறோம். நீங்கள் பேசாமல் இருங்க ப்ளீஸ். வெறும் 5 நிமிஷம்தான், நான் பேசிட்டு நான் போயிடுறேன். இங்கே பாருங்க மாமா, அவள் என்ன பேசினாலும் எதிர்க்கு மாறாதான் பேசணும். இல்லை அவள் போகும்போது லாரி இடித்து அவள் சாவர மாதிரி நான் செஞ்சுருவேன் சொல்லியிருக்கேன் பாருங்க, சரிங்களா? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என் கணவரை இல்லைன்னு ஆயிட்டீங்க. இனிமேல் நான் உங்கள் முகத்திலே முழிக்க மாட்டேன். நான் திருப்பி வந்து உங்கள் காலில் கெஞ்ச மாட்டேன் வாங்கன்னுட்டு. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் ஒரு 5-6 கேள்வி மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. நான் போயிடுறேன். இத்தனை வருஷம் குடும்பம் நடத்துனீங்களே, எதுக்குங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்ல வேண்டியது தானேங்க. எதுக்குங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு என் கூட எத்தனை வருஷமாக வாழ்ந்தீங்க? உன்னை பிடிக்காது, மோனிஷாவை தான் எனக்கு பிடிக்கும் சொல்ல வேண்டியது தானேங்க. இத்தனை வருஷமும் எனக்கு தெரியாமல் மக்கு சம்பிராணி மாதிரி நான் உங்கள் கூட வாழ்ந்தேனேங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானேங்க நான் உங்கள் கூட வாழ்ந்தேன். நீங்கள் கொடுக்குற எனக்கு பரிசாங்க இது. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு யார் என்ன சொல்லி என்னங்க பண்ணாங்க? நீங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டீங்க, எனக்கு உங்களை நல்லா தெரியுங்க. நானா உங்களுக்கு உசுருங்க. நீங்கள் எப்படிங்க ஒத்துக்கிட்டீங்க? அதுவும் இந்த மோனிஷா கழுத்தில் சி எனக்கு நெச்சாலே அருவருப்பாக இருக்குதுங்க. கடவுளுக்கு கண்ணு இல்லையா? எனக்கு குழந்தை இல்லைன்னு நினச்சேன். இனிமேல் நீங்களும் இல்லையாங்க? அண்ணி, இவளை ரொம்ப பேச விடாதீங்க அண்ணி. மாப்பிள்ளை மனசு என்ன மாறிட போகுது. துரத்தி விடுங்க அண்ணி. இங்கே பாரு, போதும் நீ பேசிந்து கிளம்பலாம். அவனுக்கு உன் கூட பேசுறதுக்கு கூட விருப்பம் இல்லாம தான் இப்படி கம்முன்னு நிற்கிறான். அது தெரில உனக்கு? போ, வந்துட்டா என்னங்க நொன்னங்கன்னுட்டு. அதான் உன்னை விட்டுட்டு வெளியே துரத்திட்டோம்ல. இந்த வீட்டுக்கு இனிமேல் நீ மருமகளே இல்லடிட்டு எந்த மூஞ்சி வச்சுக்கிடி வந்த? 1 ரூபாய்க்கு தகுதி இல்லாத குடும்பம் நீங்கள். நீ எல்லாம் என் பையனுக்கு பொண்டாட்டி இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத வழி. அப்போ அந்த டைமு என்ன பண்ணுறது? உன்னை போய் என் புள்ளி கட்டி வச்சிட்டேன். என் புள்ளியோட வாழ்க்கை மொத்தமும் நாசனமாக போயிடுச்சு. இங்கே பார், மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு. இல்லை ஆளுங்களை வர வச்சு உன்னையும் உங்கள் அம்மாலையும் நல்லா அடித்து துரத்த வேண்டியதாக இருக்கும். அதை விட மோசமாக அடிப்பாங்க. போயிடு. அதான் மம்மி இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு அறிவே இல்லைங்களா? போங்க, நீங்கள் இந்த வெளியே போங்க. மம்மி இதனா காசு என்னென்னா 5-10 கொடுத்து துரத்தி விடும் மம்மி. சி, வர பிச்சைக்காரங்க தொல்லை கோயில் உள்ள கூட தாங்க முடியல. என்ன மன்னிச்சிடு த்ரிஷா, நான் பேச முடியாத மாதிரி என்னைய வாக்கி வச்சிருக்கா. நான் மூஞ்சி கூட பார்த்து என்னால பேச முடியல, பார்க்க கூட முடியலடி. என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு. எல்லாமே நான் வீட்டாண்ட வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் நீ பத்திரமா இருக்கணும்டி. எனக்கு பயமாக இருக்கு, எதா பண்ணிக்குவாளோன்னுட்டு. கடவுளே, என் பொண்டாட்டிய பத்திரமா பார்த்துக்கோ கடவுளே. இந்த மோனிஷா கிட்ட என்னை காப்பாற்று.
என் பொண்டாட்டிய மெயினை காப்பாத்து கடவுளே. என்னங்க உங்கள் தங்கச்சி பாருங்க இன்னைக்கு இந்த வார்த்தையில் பேசுகிறா. பிச்சைக்காரியாங்க நான், பிச்சைக்காரியா? இத்தனை நாள் என்கிட்ட காசு பணமும் இல்லைனாலும் இத்தனை வருஷத்தில் எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க, எனக்கு ஒரு நகை நட்டு எடுத்து கொடுங்கன்னு நான் கேட்டிருப்பேனா? சொல்லுங்க. நான் மனசு வச்சுருந்தா என்னென்ன பண்ணியிருக்கலாம்? நான் உங்ககிட்ட எவ்வளோ பணத்தை எடுத்துருக்கலாம். நான் எதுவுமே எடுக்கல இல்லையாங்க? பேசுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. போதுங்க, போதும். உங்களுக்கு என்கிட்ட பேசக்கூட பிடிக்கலல்ல? போதும். இனிமே நான் உங்கள் மூஞ்சில் முழிக்கவே மாட்டேன். நல்லா இருங்க, நல்லா இருங்க. போடி, நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவங்க இதுக்கப்புறம் நல்லதாக இருப்பாங்க, நல்லாவே வாழ்வாங்க. போ போ அம்மா, வாமா போகலாம். என்னடி நீ பைத்தியக்காரியா? நீ பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? உன் வீட்டுக்கார் மோனிஷா கட்ட தாலி கட்டி இருக்கிறாரு. உன் வாழ்க்கை மொத்தமும் கேள்விக்குறி ஆயிடுச்சுடி. ரொம்ப கஷ்டம்டி. வீட்டுக்கார் இல்லைன்னா வாழ்றது ரொம்ப கஷ்டம். பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்கிறேன். அவர் ஆசைப்பட்டு அவ கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறாருமா. நல்லா இருந்துட்டு போட்டுமே, நல்லா இருக்கட்டும்மா. இது இப்படியே விடக்கூடாது த்ரிஷா. வா போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அம்மா விட்டுடேம்மா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். வா. இங்கே பாரு மோனிஷா, இனிமேல் நீ தான் அவருக்கு பொண்டாட்டி இருக்க போகிற. நல்லபடியாக பார்த்துக்கோ அவரை. அவருக்கு காலையில் ஏந்த உடனே பெட் காஃபி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடியே சுடு தண்ணி போட்டுடு. ஏன்னா காஃபி குடித்த உடனே அவர் தண்ணி சூடாக குளிக்கணும்னுவார். அவருக்கு டிஃபனு ரைஸ் எல்லாம் பிடிக்காது. வெறும் தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி தான். அவருக்கு ரொம்ப மசாலா டைம்லாம் கொடுக்காத, நெஞ்சு எரிச்சல் வந்துடும், தாங்க மாட்டார் மனுஷன். அப்புறம் அவருக்கு பிபி மாத்திரை கபோர்டில் இருக்குது, டைமுக்கு கரெக்டாக கொடுத்துடு. அவரை பத்திரமா பார்த்துக்கோ, சரியா? நீங்கள் இந்த காரியத்தை பண்ணீங்கன்ட்டு நினச்சா எனக்கு இப்போ கூட கனவாக இருந்துடக்கூடாதான்னு தோணுதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, மனசுக்குள்ளே அப்படியே ரொம்ப வலிக்குதுங்க. சரிங்க, நீங்களாச்சும் நல்லா இருங்க, அது போதுங்க. நான் போகிறேங்க. இனிமே உங்கள் வாழ்க்கையில் த்ரிஷான்ற ஒருத்திக்கு இடமே இருக்காதுங்க. இனிமேல் நான் உங்கள் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். நான் ஏதாச்சும் தெரியாமலோ உங்கள் மனசை நான் நோவிடிச்சிடுந்தா என்னை மன்னிச்சிடுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கறதுக்கு. அப்படி நான் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. நிரூபிச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு கொண்டாட்டி இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவனிட்டு. ஒன்று, உங்களுக்கு காசு வேணும், காசு இல்லைன்னா குழந்தை வேணும். ரெண்டுமே இல்லைல்ல. என்னத்துக்கிவோ இவ்வளோ வருஷமும் ஒரு ரோபோட் மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்களங்க. இருக்கட்டும்ங்க, பரவாயில்ல. நான் கிளம்புறேங்க. மோனிஷா, பத்திரமா பார்த்துக்கோ. மாத்திரை டைமுக்கு கொடு, இல்லைன்னா அவருக்கு லோ பிபி ஆகிடும். பத்திரமா பார்த்துக்கோ. நான் வரேன். அப்புறம் அவர் வேலைக்கு போகும்போது தினமும் பர்ஸு மறந்துட்டு போயிடுவார். பர்ஸு அவர் போகிறதுக்கு முன்னாடியே அவர் பேண்ட் ஜோப்பில் வச்சு விட்டுரு. நான் போகிறேன் மாமா, நான் போகிறேன். நான் போயிட்டு வரேங்க.